விடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பரலோகத்தில் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. பாட்டு பாடலாங்களா? அன்பு கூறுவேனிடம் 288. அன்பு கூறுவேன் பாடலாமா? சரியா? அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று மகிழ்வோம்
நாளே இயேசப்பா அனுசரிக்க இயேசப்பா நீ திரும்பி பாராட்டினீரே அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பெதஸ்தா சபைக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. இந்த பெதஸ்தா சபை இயேசப்பா நீர் திறந்து கொடுத்திருக்கிறார் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனை போராட்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இயேசப்பா எல்லாவற்றையும் நீர் தகர்த்து போட்டு இயேசப்பா ஜெயமா இயேசப்பா ஆராதனத்தை திரும்பி பாராட்டின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசப்பா. சாத்தானின் பலாப்புகள் இயேசப்பா மனிதனின் சூழ்ச்சிகள் இயேசப்பா இந்த சபையை நெருங்காதவர்கள் இயேசப்பா நீங்க வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கர்த்தாவே இயேசப்பா. ஆசமாவே இயேசப்பா நீங்க கடவுளுக்கு இயேசப்பா வைத்து பாதுகாத்துக் கொள்ளுமையாக நாங்கள் சேவிக்கிறோம் கர்த்தாவே இயேசப்பா. இந்த சபைக்கு வருகின்ற ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை இயேசப்பா நீங்க ஆசீர்வதிங்க நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே இயேசப்பா. இந்த சபை இயேசப்பா நன்றாக வித்தியாலய இயேசப்பா நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலை இயேசப்பா நாங்கள் கூப்பிடுகிறோம் இயேசப்பா. இந்த குரலுக்கு நீங்க செவிசாய்த்து இயேசப்பா பதிலை தருமையாக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. கருத்தினதே இயேசப்பா நீங்க ஒத்தாசை அனுப்பிட்டாங்க கர்த்தாவே. இந்த சபையை சுற்றிலே இயேசப்பா ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து காப்பாற்றுகிறோம் கர்த்தாவே. ஒரு மகிமை இயேசப்பா இந்த சபையில் வெளிப்படுத்து கர்த்தாவே இயேசப்பா. பழையவையெல்லாம் கழிந்து போய் இயேசப்பா புதிதாய் மாறட்டும் கர்த்தாவே இயேசப்பா. நீரே இயேசப்பா இந்த ஆலயத்துக்குள்ள ஆளுகை செய்கிறேன் இயேசப்பா. மற்ற மக்கள் காணும்படியாக இயேசப்பா இந்த இடத்துல அற்புத அடையாளத்தை செய்யுங்க கர்த்தாவே இயேசப்பா. புஷ்பராணி அம்மாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே இயேசப்பா. இன்னும் பலப்படுத்துங்க. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இயேசப்பா. நீங்க துணையா இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றிட்டாங்க கர்த்தாவே இயேசப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த கிராமத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சுற்றிலும் உள்ளப்பா எல்லா பகுதியிலும் இயேசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே இயேசப்பா. பின்மாற்றி போன மக்கள் இயேசப்பா அந்த சபையை விட்டு போன மக்கள் எல்லாரும் நீங்க கூட்டி சேருங்க இயேசப்பா. எங்களால் ஆகாது மால் எல்லாம் கர்த்தாவே எல்லாம் மால் பொறுமையாக இயேசப்பா நீ செய்ய போது அதிசயங்களுக்காக நாங்கள் இப்போதே நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். தொடக்க முதல் புரி வரை எல்லா காரியம் இயேசப்பா நீங்க பொறுப்படுங்க இயேசப்பா. இயேசப்பா பாலை பகுதியை பொறுப்படுத்தி கர்த்தாவே இயேசப்பா. இந்த நீர் உள்ள பகுதியெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. செய்தி ஆசீர்வதிங்க இயேசப்பா. இந்த செய்தி இயேசப்பா கேட்க ஒவ்வொரு இயேசப்பா திரும்பி பாராட்டி இயேசப்பா சத்தியத்தின்படி நடக்க இயேசப்பா எங்களை திரும்பி பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்க. நாள் முழுவதும் இந்த நன்மையை திரும்பி சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து எல்லா காரியம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத புத்தகம் 91வது சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சல்வார் அல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னுடைய வேடனுடைய கண்ணிமைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் போடுவார். அவருடைய சத்தியம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளைகளுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராது. பாதையின் கூடாரத்தை அணுகாது. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் தண்ணீரில் இல்லாதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வருசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில்
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாதம் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. Hallelujah. சாட்சி ஆஸ்டமா படிச்சதான் நம்ம படிச்சோம். நேரிடுதல் கூடாரத்தை சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா சத்துருவின் சதித்திட்டங்களையும் பிசாசின் கிரியைகளையும் அந்தகார சக்தி யோகாதிபதியின் தந்திரங்களையும் எல்லா பிசாசு பலிசரத்தின் ஆவிகளையும் வானமண்டல லோகாதிபதியின் தந்திரங்களையும் எல்லா சாப பாவ ஆவிகளையும் எல்லா சாபங்களையும் எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் எல்லா பாவங்களையும் குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே ஆண்டவரே நீ ஆண்டவரை தொங்கி இந்த விலையேறப்பட்ட திருநத்தத்தை சிந்தினபடியினாலும் விலையேறப்பட்ட திருநத்தத்தினாலும் சகலத்தையும் ரத்தத்தால் சுத்திகரிக்கிறார்கள். ரத்தமே ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் உயிர் மீட்சி அடையட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ரத்தத்தை தெளிக்கிற இந்த ஆலயத்துல ரத்தம் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா அசூசிகளையும் எல்லா சாப பாவங்களையும் சாசி கிரியைகளையும் இயேசுவின் ரத்தம் நிர்மூலமாக்கி இயேசுவின் நாமத்தினால் எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கி இயேசுவின் ரத்தத்தால் சகலத்தையும் சுத்திகரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறையா கோரிக்கையிடும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த இடத்துல 2005 நெருக்கணுன்ற ஒரு தொழிற்பேடை தாண்டி போகணும். அந்த ஊர்ல சபை ஒரு வீட்டில் சபை நடத்தினேன். அப்போ சபை நடத்தும் போது ஞாயிற்றுக்கிழமைனா கணவன் மனைக்குள்ள சண்டை வந்து அந்த சபையை கூட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க கூட்டு போட்டு போயிடும் போது நான் என்ன பண்ண தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமைனா சண்டை வந்து அவங்க கூட்டு போட்டு போயிடுறாங்க. இந்த வீட்டில் நான் வந்து ஜபம் நடத்துறேன். அந்த இடத்துல ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. ஒரு சின்ன குடிசை வீடு. அதுல வந்து ஒரு பாய் கிடையாது, உட்கார இடம் கிடையாது, எந்த பொருளும் வைக்க முடியாது. நாம மாத்திரம் போய் நின்னா கூட அந்த கூரை தலையில இடிக்கும். அப்படியே படுத்த மாதிரி குடிஞ்சிட்டு போகணும். அவ்வளோ மோசமான ஒரு சின்ன பண்ணி குடிச்ச மாதிரி ஒரு கூரை வீடு. அதுக்குள்ள போயிட்டு ஜபம் நடத்தின்னு இருப்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்க. அப்போ நான் அழுதுனேன். நான் விந்தலூர் பகுதியில் நான் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருந்தேன். அங்கே வந்து கவர்மெண்ட் போட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த போட்டஸில் நான் தங்கியிருந்தேன். அப்போ நானும் என் கணவராக அங்கே வந்தோம். என் கணவராக அதை பற்றி என் கணவருக்கு வந்து அந்த பணம் இதுலாம் கிடையாது. எனக்கு மாத்திரம் அந்த பாரம் நிறைய இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து முன்னகால் படிக்கிட்டு அவர் சர்ச்சில் இருந்து வந்ததும் எனக்கு சபை தரலையே, சபை நடத்தலையே, கூட்டு போட்டு போயிட்டாங்களேன்ற மன வருத்தத்தோடு அங்கேருந்து நான் எழுதுனாங்க. இவர் பின்னாடியே வண்டி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, கட்டை போட்டு படுத்து தூக்கிட்டேன். நான் வந்து படுத்து உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே நீ எதுக்கு வந்து என்ன ஊழியக்காரி ஆயிடுச்சுங்க, ஏன் சபை இல்லாம நான் தவிக்கிறேன். எனக்கு ஒரு சபை இருந்தா நான் போய் உண்மை ஆராதிப்பேனே. சபை இல்லாம நான் இன்னொருத்தர் இடத்துல போய் நான் ஒரு குடும்பத்துல ஆராதிக்கிறதுனால கூட்டு போட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல நாமத்தை ஆராதிக்க முடியாம நான் கதறி பாருங்க. எனக்கு இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அழுது. இதுக்கு முன்ன நான் சொன்னது இது வந்து 2009 இப்ப சொன்ன சாட்சி. 2005 வந்து உடல்நிலை சரியில்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டு சென்னை கோஸ் ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில படுத்துட்டேன். அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க 10 நாள் டைம் கொடுத்தாங்க. 10 நாளுக்குள்ள நீ செத்துருவீங்க, அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. என் வயிறு வீங்கி இருக்கும், கண்ணு மறைச்சிருச்சு, இந்த கை விழுந்துச்சு, இந்த கால் விழுந்துச்சு, கிராஸா கண் பார்வை போயிடுச்சு, வாய் பேச்சு இல்லாத போயிடுச்சு, பேசவே முடியாது, யாருன்னா பேசுறாங்கன்னு கண்ணால பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டேன். அப்போ டாக்டர் வந்து இப்போ வயிறு பேச அதுக்கு பைபாஸ் பண்ணணும்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க. வயிறு குழந்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு எப்படியும் என் உடம்புல ஏறது ஒரு 5,000 பாட்டில் வந்துடும். 3 வருஷத்துல 5,000 10,000 கூட இருக்கலாம். கணக்கு இல்லாத குளுக்கோஸ் பாட்டில் ஏறி இருக்குது.
கணக்கில்லாத இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரைய சரீரத்தில் ஏறிடு. அந்த மாதிரி 3 வருஷம் நான் ரொம்ப வியாதியில மரண படுக்கையில் இருந்து கடைசியில் நான் மரண தருவாயில போயிட்டு 2005 இந்த பாடம் அனுபவிச்சேன். அப்போ 2007 2005 2006 2007 நான் வந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் சேர்த்து வச்சிருந்தாங்க. திடீர்னு நான் மரணம் அடைஞ்சிட்டேன், செத்துட்டேன். எனக்கு தூக்கி சாவு கடுங்களை போட்டாங்க. அப்போ நான் சாவு கடுங்களுக்கு போயிட்ட பிறகு என்னுடைய ஆத்மா மட்டும் கடவுளோட ஆண்டவரோடு கூட இருக்குது. ஆனால் ஆண்டவர் தானே எனக்கு அப்போ தெரியல. அப்போ எனக்கு ஒரு இடத்த நரகத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அழுகையும் பற்கடிப்பும் ஒரே நெருப்பு போல எரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குது. நான் போகிறேன், இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் நான் அலறேன், கதறேன். என்னையே இங்கே கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்குறேன். இந்த பூமியில் நீ வாழும்போது இந்த நரகத்துக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டிய வாழ்க்கை தான் இந்த பூமியில் வாழ்ந்த. அதனால நீ பூமியை விட்டு நீ மேலே வரும்போது உனக்கு இதுதான் இந்த இடம் தான் உனக்கு சொந்தமான இடம், நீ இங்கே போன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கதறேன், பயப்படுறேன், அலறேன். ஏன் ஆண்டவரே நான் ஏன் இங்கே வரணும், தெய்வமே நான் ஏன் இங்கே வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் பயப்படுறேன். அப்போ பயந்து அலறி கதறும் போது வேற ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சந்தோஷமான இடமா இருக்குது, ஒரு மகிழ்ச்சியான என்னவோ பூந்தோட்டம் மாதிரி இருக்குது, ஏதோ தோட்டம் மாதிரி இருக்குது, ஏதேன் தோட்டம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பழங்க செடிங்க அது மாதிரி நல்ல கனியை காட்டணுமா, ரொம்ப பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கும். அந்த பகுதியில் கூட்டிட்டு போய் காட்டின உடனே என்னை இங்கே விட்டுருங்க, நான் அங்கே போக மாட்டேன், நான் எங்கே விட்டுருங்கன்னு கதறேன். அப்போ எப்படி அந்த நரகத்தில் வேறவங்க குடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவரோட பெரியவரோட காலை விட்டு நான் துடிச்சு கதறேன். அப்போ நான் துடிச்சு கதறும் போது அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த தெய்வம் அந்த கூட இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு தெய்வம் இருந்து அப்புறம் தான் நான் ரசிக்கப்பட்ட பிறகுதான் இவருக்காக ஒரு கொடுத்துக்கிட்டேன். அப்போ அவர் என் கூட இருக்கிறவர் சொல்றாரு, ஒரு நல்ல ஜிப்பா மாட்டிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஏதோ ஒரு வயதானவர் மாதிரி இருக்கிறாரு. அவர் என்னங்க சொல்றாரு, அப்போ இங்கே போக மாட்டேன்ற, இங்கே விட்டுன்னு சொல்றேன், இங்கே இங்கே போகிறதுக்கு உண்டான வாழ்க்கை இந்த பூமியில் வாழலையே அப்படின்னு கேட்குறாரு. எப்படி வாழணும், என்ன வாழணும், என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணேன், இதெல்லாம் எனக்கு தெரியல. உடனே என்னுடைய பாவங்கள் அந்த நாள் வரைக்கும், பிறந்த நாள் முதல் அந்த நாள் வரைக்கும் என்னுடைய பாவங்கள் ஒரு சினிமா திரைப்பட மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், என்னை நினைவுபடுத்துறாங்க. ஐயோ இதெல்லாம் பாவமா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் பாவம் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மறுபடியும் பூமிக்கு அனுப்புங்க, நான் போகிறேன், நான் உங்களுக்கு பிரியமா வாழறேன், எனக்கு இதெல்லாம் தெரியலன்னு பல காரியங்களை நான் கதறி அழுகிறேன். அந்த நேரத்தில் 10 மணிக்கெல்லாம் இந்த சாவகங்களை தூக்கி போட்டுக்கிறாங்க. 5 மணிக்கு மறுபடியும் என் உயிர் என் சரீரத்தில் வருது. அப்போ டிடிஎஸ் தினகரன் ஐயா இருக்கிறாரு, கிரீன்வே சாலை அந்த சர்ச்சில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு 10 நாள் இருக்குது நான் சாப்பிட்றதுக்குன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னேன். எனக்கு எப்பவுமே ஊழியக்காரனை ரொம்ப பிடிக்கும். ஊழியக்காரர் வந்து தேவனுக்கு அடுத்தவங்க, தேவ ஊழியக்காரர் மாதிரி. என் வீட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட ஊழியக்காரர் அப்படிதான் கட்டிக்கிட்டேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ நான் சின்ன வயசுலலாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு பயங்கர முடிவு. யார் பொண்ணு வந்து கேட்டாலும் செருப்பால தொடக்கட்டியால கையா கல்லால அப்பெல்லாம் அடிக்கிறாங்க, அள்ளிதார் மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் ஊழியக்காரன் கூட கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் கல்யாணம் பண்ணிட்டே தவிர எனக்கு அந்த ஊழிய பாதை, பைபிள் பாதை, பைபிள் வழி எதுவுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்போ என்னை 10 மணிக்கு மார்ச்சரில் போட்டுக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வந்து அந்த தெய்வத்தோடு நான் இங்கே நரகத்தை பார்க்க போதுன்னா 2வது பரலோகத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த தெய்வம் என்ன சொன்னார், இன்னைக்கு தெய்வன்ற அன்னைக்கு அவர் பெரியவர் தான் சொல்லுவேன், ஒரு பெரியவர். அப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் உன்னை மன்னிச்சு பூமிக்கு அனுப்புறேன், எனக்கு நீ ஊழியம் செய்யணும், எனக்கு நீ சாட்சியா இருக்கணும், இந்த உலகம் முழுவதும் நான் சாட்சியா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என்னுடைய சரீரத்துல என்னை கூட்டின்னு வந்து விடுறாரு. என் சரீரம் அங்கே இருக்குது, என்னை கை பிடிச்சிட்டு வந்து சரீரத்துக்கு மேலே விட்ட மாதிரி இருக்குது. பார்த்தா டக்குன்னு கணக்காட்டு பார்த்துக்கிறேன், கை ஆடிச்சு, கால் ஆடிச்சு, எல்லாமே உறுப்புகள் வந்து செயல்பட ஆரம்பிச்சு. அதாவது டிடிஎஸ் தினகரன் ஐயா சர்ச்சில் கிரீன்வே சாலையில். இது எப்போ 2005 அந்த கதை முடிஞ்சுது. அப்போ என்னை ஊழியத்துக்கு என்னை பூமிக்கு அனுப்பிட்டாரு, ஊழியத்துக்கு தான் நியமிச்சுட்டாரு. அப்போ எனக்கு ஒரு அறக்கட்டு ஊழியம் வீடியோ என்னமோ தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு சபைக்கு நடத்த போகிறோம், நானும் எங்கள் வீட்டுக்காரோம்.
இது மாதிரி சர்ச்சைக்கு கூட்டு போடுறாங்களே அப்படின்னு வந்து வீட்டில் மறுபடியும் நான் முழங்கால் பண்ணிட்டு அழுது ஜெபம் பண்றேன். ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க, நீங்க ஊழியம் கொடுத்தா எனக்கு ஒரு சபை கொடுங்க, இல்லைன்னா இது மாதிரி கண்டவங்க வீட்டுல எல்லாம் போய் நான் அசிங்கப்பட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுது ஜெபம் பண்றேன். என் வீட்டுக்கார் தூக்கி இருக்கிறாரு. உடனே ஒரு ஆவியானவர் எனக்குள்ள வந்து அபிஷேகம் நடந்த உடனே யாரோ ஒருத்தருடைய பேச்சு, நீ எழுந்து கிளம்பி வா, உன்னை சபைக்கு கூட்டிட்டு போறேன், இந்த சபைக்கு கூட்டிட்டு போறேன், நீ எழுதுவான்னு சொல்லி என் கையை வலது கை வச்சு தூக்கி எழுதுறேன். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், தூக்கி எழுப்புறேன். அப்புறம் அலறி பார்க்குற தரிசனம் மாதிரி எனக்கு கிடைச்சிது. இல்லை யாரா இருக்கும்னான்னு எனக்கு சரியான புரிஞ்சுக்கிட்டு தெரியல. மறுபடியும் ஒரு வார்த்தை, 3 முறை இந்த வார்த்தை வந்துச்சு. வந்த உடனே நான் என் வீட்டுக்கு தூங்கிறவரை தட்டி எழுப்பி, எங்கேயோ யாரோ கூப்பிடுறாங்க, வா போகலாம், சபைக்கு போகலாம் கூப்பிடுறாங்க, எழுதுவாங்க. நேராக வந்து அந்த அச்சர்பாக்கத்தில் ஒரு ஆர்ச்சி வளைவு இருக்கு. அந்த ஆர்ச்சி வளைவுல அச்சர்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் அந்த இடத்துல வந்து நின்று, ஆண்டவரே நான் இப்படி போவா, இப்படி போவா, அப்படி போவா, இப்படி போவேன், 4 திசையில எந்த திசையில போவேன்னு கேட்டேன். நீ மேற்கு திசையில போன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதுவும் என் வார்த்தை கேள்வி, அப்படியே கண்ணு முடி ஜோம் மட்டும் மேற்கு திசையில போ அப்படின்னாரு. சரி இப்படி என் வீட்டுக்கார வண்டி ஓட்டுறாரு, பின்னாடி உட்காந்து வந்துட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் வந்து நீ வண்டி ஓட்டு, நான் உட்காந்துக்கிறேன். நான் ஓட்டினா ஒரு டபுள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் வந்து, ஏன் இவ்வளோ தூரம் ஆண்டவரே இன்னும் எங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓ நான் சொல்ற இடத்த நிறுத்துன்றாரு. சரி வந்துக்கிட்டே இருந்த வண்டி வந்ததோ இந்த இடத்த வந்த உடனே வண்டி நிறுத்தினாங்க. சொன்ன உடனே உட்காந்துருந்தாங்க பாரு, அங்கே போயிட்டாங்க. அந்த அம்மா தான் இங்கே நின்றுக்கிறாங்க. அம்மா இந்த இடத்த, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1000 பேர் வந்து கூடிய சபைக்கு வந்தவங்க 1000 பேருக்கு மேலே இந்த இடத்துல அந்த அம்மா இடத்துல சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் சபை நடத்திக்கிறாங்க. அதாவது குருச வீடு மாதிரி போட்டு நடத்திக்கிறாங்க. இது மாதிரி கட்டட இடத்துல அதில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு சண்டையை நான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த 2 ஐயா சென்னையில் நடத்திக்கிறாங்க. 2 ஐயாவுக்குள்ள சண்டை வந்து அந்த குடிசையை இடிச்சு போட்டுட்டு இங்கே சபையை வாங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இது பாடம் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் விடுறாரு. வந்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இந்த விஷயத்த இவங்க தான் சொன்னாங்க, அந்த அம்மா தான் சொன்னாங்க, இது மாதிரிமா 2 ஊழியக்காரர் நடத்துனாங்க, 2 பேருக்குள்ள சண்டை வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவர் துரத்தி விட்டுட்டாரு. சண்டை போடக்கூடாதுன்னு, நீங்க சண்டை போடுறீங்கன்னு போக துரத்தி விட்டாரு. இது பாடம் எடுத்து அப்படியே அமைதி அப்படியே அமைதி. அதுக்கப்புறம் செவ்வெல்லாம் கிடையாது, எங்க குடிசை. அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் சொன்னது, யாரை பார்க்கணுமா, இது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தலைவர் பார்க்கணுமா. நேராக போனேன், தலைவர்கிட்ட என்னுடைய தரிசனத்தை சொன்னேன். நான் உங்களை பார்க்கறதுக்கு நான் நேராக வந்திருக்கேன், கடவுள் அனுப்பி தான் வந்தேன். உடனே அவர் தான் நான் சுத்தமாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த இடத்துல சபை கட்டணும்னா நான் தரிசனத்தோடு வந்திருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல சபை கட்டணும்னா உங்களை நான் சோதிக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைம் தரேன், 7 நாள் டைம் தரேன். இந்த 7 நாளுக்குள்ள இந்த இடத்துல பில்டிங் செவ்வா நீங்கள் கட்டடம் எழுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உண்மையாக கடவுள் தான் அனுப்பி இருக்கிறாரு. அப்புறம் என்கிட்ட பணம் இல்லாதுலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான் வைக்கிற டெஸ்ட் இதான் அது. அந்த வழியில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த தலைவர் தான். அப்புறம் உடனே என்ன பண்ணேன், 7 நாளுக்குள்ளவே வேலையை லீவ் போட்டு வேலை போனால் போது இருந்தால் போதும் லீவ் போட்டு அப்படியே கட்டடத்தை எழுப்பினேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஊழியத்தின் பேர்லையோ இந்த இது மேலேயோ அவருக்கு வந்து அந்த அக்கறைன்றது ஒன்று கிடையாது. இந்த அக்கறை ஃபுல்லாக எனக்கு நான் தான் ஒரு எல்லாத்தையுமே புரிதப்பட்டு இந்த பண்ணலாம் அந்த பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் கட்டடத்தை எழுப்பிட்டேன். வந்து பார்த்தாரு. அப்போ உங்களை கடவுள் அனுப்புறது உண்மைதான், நீங்கள் சபையை நடத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதெல்லாம் நாங்கள் தான் காட்டோம். நான் தான் முதல் வச்சு யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கல, ஒன்றுமே பண்ணல. அப்படியே சபையை எழுப்பி இந்த கட்டின எல்லாமே என்னுடைய ஓன் பணத்தை வச்சு என்னுடைய பசி பட்டினி இருந்து எல்லா படிப்பு பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி கூட சேர்க்காம அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை சர்ச்சைக்கு கட்டி சர்ச்சை இருப்பேன். அவங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டேன். அதுக்கப்புறமா சபை நடந்த பிறகு நல்லா சபை நடந்தது. ஊரே வருவாங்க, ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அவர் வந்து தவறான வழியில் போன காரணத்தின் நிமித்தமா சபை திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் போட்டு போட்டார். ஏன்னா அவருக்கு பரிசுத்தமாக இல்லாததுனால பரிசுத்தம் இல்லாமல் பலிபீடத்தில் நிற்க முடியாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, தள்ளி போட்டு சபையை கூட்டு போட்டார் ஆண்டவர். எப்படின்னா அவர் போயிட்டாரு. போன பிறகு நான் 3 மாதம் அந்த சபையை நடத்தினேன். 3 மாதத்துக்கு பிறகு தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் வீட்டுக்காரு எங்கேயும் போயிட்டாராம, நீ மட்டும் நடத்தி என்ன பண்ண போற. அப்போ இங்கே வரவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார மாதிரி பண்ண போகிறவங்க ஏதாவது ஏதோ விதமாக பேசி
வெளியே போங்கன்னு என்னை வெளியே தள்ளி கதவு சாட்டி கொடுத்தாரு. உங்கள் வீட்டுக்காரர் வந்த பிறகு 2 பேரும் கணவன் மனைவியாக நடத்துங்க. ஏன்னா இங்கே வரவங்களுக்கெல்லாம் அந்த கணவன் தனியாக மனைவி தனியெல்லாம் நான் விட மாட்டேன். கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நான் விடுவேன். நீங்கள் கிளம்பி போங்க. இனிமேல் இந்த ஊரில் எந்த ஊழியராலும் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது. எவன் வந்தாலும் நான் அடிப்போம் போதிப்பேன். இந்த இடத்துல நான் கால் பண்ண வைக்க போகிறேன், முதியோர் இல்லம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 10 மாதத்துக்கு மேலே நான் கூப்பிட்டு வந்து அவராட்ட இவ்வளவோ கெஞ்சினேன், கையெழுத்து கும்பிட்டேன், காலை விட்டு என்னென்னமோ பண்ணேன். நான் மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு 50 மாதத்துக்கு மேலே இந்த ஊரில் வந்து பிரசனம் பண்ணுறதுக்கு அங்கே வாடகை கூட நடத்துறதுக்கு இந்த சபை கூட்டு போட்டாருனாலும் வாடகை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. யாருக்குமே இந்த தலைவர் விட மாட்டேங்கிறார். கிட்டத்தட்ட 2021, 22, 23, 24, 25, 26 இது வரைக்கும் சபை அப்படியே போட்டு இருக்குது. இது வரைக்கும் பாழடைஞ்சது. கர்த்தர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு 3 கனவு கொடுத்தாரு. ஒரு கனவு இங்கே நல்லா கூட்டம் ஒரு 1000 பேருக்கு வராங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து என் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் டீ பிரசங்கம் பண்ணுற பாசத்தை மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு பெரியவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் வயிறு நிறைய ஆகாரம் கொடு, வயிறு நிறைய ஆகாரம் கொடு அப்படின்னாரு என்கிட்ட. நான் போய் ஆகாரம் எடுத்துன்னு வரேன் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே கணம் கலந்துச்சு, மறைஞ்சிச்சு கணம். இன்னொரு நாள் லைன் லைனாக நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. லெட்டர் என்கிட்ட கொடுக்கல, உங்களுக்கு ஒரு லெட்டர் தர போகிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எங்கே போனாருன்னு தெரியல. நீங்கள் வாங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆளை காணும். நான் மட்டும் பிரசங்கம் பண்ணுறேன். கனவு வந்துச்சு. 3வது கனவு எத்தனை வெள்ளமாக போகுது. அந்த வெள்ளத்துக்குள்ளே இறங்குறேன். நான் அழிட்டுன்னு இருக்கிறேன். காவாய்க்குள்ளே இறங்குறேன். வெள்ளமாக போகுது. இறங்குனா இது பலவு தண்ணி, ஆனால் முட்டி அளவு சேரு. இந்த சேத்துக்குள்ளே என் பாதத்து அடியில் நிறைய மீன்கள் தட்டுப்படுது. அந்த அந்த சேத்துக்குள்ளே நோண்டி பாதத்துக்கு அடியில் அந்த மீன்களை அப்படியே சேத்துக்குள்ளே இழுத்து என் மடியை கட்டி என் மடியிலேயே போடுறேன். நான் அந்த மீனுக்கு மொத்தம் மடியிலேயே போடுறேன். எனக்கு இறங்க வழி இல்லையேன்னு சொல்கிற வழி உண்டாகிறாரு. ஏன் வழி இல்லையேன்னு சொல்கிற ஒரு வழி உண்டாகும். அந்த வழி ஏறி எடுத்துக்கொண்டு கடமலை போட்ட எல்லாமே சேத்துக்குள்ளே இருந்து காலடியில் படுற மீனை தான் நோண்டி இருக்கிறேன். அது மாதிரி 3 கணக்கு கொடுத்தாரு. 4வது நாள் ஒரு வேலைக்காரன் நான் படுத்துன்னு இருக்கிறேன். ஒரு பெரியவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. யார் நீங்கள் என் பக்கத்தில் உட்காருங்க நான் வீட்டில் கேட்குறேன். கனவுல கேட்ட உடனே சிரிச்சாரு. சிரிச்ச உடனே நீங்கள் யார் வீடு கூட்டி படுத்துங்கிற, நீங்கள் வந்து பார்த்து கனவுன்ற என் பக்கத்தில் உட்காருங்க, நீங்கள் யாருன்னு கேட்குற. சிரிச்சுட்டு அப்படியே என் வலது கை பிடிச்சி மறுபடியும் தூக்குறாரு. வா குணகாரணைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அதை மறந்துச்சு. அழகு எழுதிட்டு பார்த்தா கனவு. ஐயோ இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போய் உட்காந்து மறுபடியும் படுத்துட்டேன். கனவு துணை போச்சு. மதியம் 12 மணி 1:30 மணி. மறுபடியும் எழுந்து குணகாரணைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சவுண்டு. மறுபடியும் தூக்கத்தில் அழகு எழுதுற சவுண்டு மட்டும் கேட்குது, யாரும் வரணும் அப்படின்னு மறுபடியும் படுத்துட்டேன். எழுந்து குணகாரணைக்கு போகலாம், நீ பயப்படாத, நான் கூட வரேன், நீ எழுதுவா, எழுந்து குணகாரணைக்கு போனோம். இந்த ஒரு பெரிய குணகாரன். 3வது பொருள் வந்துச்சு. வந்த பிறகு சாயந்தரம் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோ ஒரு 1500 ரூபாய் கேட்டான், 1600 கேட்டான். நான் என்ன சொன்னேன், என்னால் 700 ரூபாய் தான் இருக்குது, நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வரேன். நாளைக்கு போய்க்கலாம் திரும்பி வரேன். மறுபடியும் நாளைக்கு போனால் உன்னுடைய காரியம் வாய்க்காது அப்படின்னு ஒரு வார்த்தை. பஸ் ஸ்டாண்டில் கேட்குது அந்த வார்த்தை. எனக்கு என்ன இது காசும் இல்லை, இது மாதிரி வார்த்தை கேட்குது. திருப்பி போயிட்டேன். 2 அடி எடுத்து வைக்கிற அந்த வார்த்தை. ஏன் இது மாதிரி வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது ஏதோ ஆவியானவர் தேவ தூதர் நம்மோடு பேசுறாங்க புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் ஆட்டோக்காரன், ஆண்டவரே நீங்க தான் என்கிட்ட பேசுறீங்கன்னா என்கிட்ட 700 ரூபாய் தான், அவன் கேட்கறது 1600. இந்த 700 ரூபாய்க்கு அவன் உள்ளத்துல நீங்க பேசி நான் கூட்டிட்டு போறீங்கன்னா அப்ப நீங்க தான் என்னோட பேசுறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா இது என்னவோ தெரியல, நான் சந்தேகப்பட்டு போயிடுவேன் சொல்லி ஜோ பண்ண பஸ் ஸ்டாண்ட்ல. உடனே நான் அந்த ஆட்டோக்காரனை கேட்குறேன், எப்பா 700 ரூபாய் தான் என்னோட இருக்குது, என்னோட 1600 ரூபாய் இல்லை, உங்களுக்கு மனசுல இறக்கப்பட்டு என்னை கூட்டிட்டு போறதா தான் கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா எனக்கு விட்டுருங்க அப்படின்னு. ஐயோ பாவம், உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது, நீங்க ஏறுன வண்டியில் இந்த 700 ரூபாய் பணம் என்ன பேசு, எங்கே போகணுமா அங்கே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து தலைவர் வீட்டில் விட்டாங்க. எங்கே போகணும்னா தலைவர் வீட்டுக்கு போக போறேன். போய் அங்கே உட்கார தலைவர் இல்லை இருக்காங்க. அப்போ தலைவர் எல்லாத்துக்கும் ஏன் ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி கேட்கறேன். நீ எடுத்து போய் விசுவாசிங்களை சந்தினா. நான் என்ன பண்ணேன், அந்த தலைவரோட கொண்டாட்டி, அம்மா நீங்கள் தலைவர் வர வரைக்கும் நான் விசுவாசிங்களை பார்க்குறேன், நான் போய் பாருங்க. நான் போய் விசுவாசிங்களை பார்த்தா எல்லா விசுவாசங்களும் 4 காலை என்னை கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விசுவாசங்களும் அது ஏன் அழுகுறீங்கன்னா, நீங்கள் இல்லாத நாங்கள் சீரழிந்து இருக்கிறோம், எங்கே போனீங்க எங்களை விட்டுட்டு, எங்கே போனீங்க
என்ன போடுங்க அழுதுங்க எல்லாம் நாள் அது நாள் வந்துட்டு கவலைப்படாதீங்க நீங்க அந்த சர்ச்சை நடத்துங்க இல்லைன்னா நாங்கள் எல்லாம் செத்து படிக்கிறோம் நாங்களாம் எங்களுக்கு பேய் கற்றுக்கிட்டு ஊர்ல என்னென்னமோ பண்ண சொல்லுது உன்னோட மாடு செத்து போச்சு உன்னோட உடம்பு செல்லவே கூடாது அப்படி இப்படின்னு என்ன சொல்லிச்சு சரின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நான் வந்துட்டு நான் வரல கத்தை கொண்டு வந்துக்கிறாரு உங்களையும் கத்தை பார்த்து பயப்படாதீங்க சொல்லி அதுக்காக நான் மறுபடியும் தலைவர் வீட்டுக்கு போறேன் தலைவர் சர்ச்சு கொடுத்தா பார்க்குறேன் தலைவர் ஆர்டர் கூப்பிட்டு வந்துக்கிறாரு அவர் சர்ச்சு கொடுக்கலன்னா நான் எங்கள் வாடகைக்கு நான் தர பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கலன்னா நீங்கள் வந்துருக்க பாசமா நானும் பார்த்துக்க பாசமா அப்படின்னு சொல்லி நான் வீடு தர பாசமா ரெண்டு வீடு கட்டிட்டு சும்மா கிடையாது பாசமா அங்கே வாங்க பாசமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைவர் வீட்டுக்கு போனேன் கரெக்டாக தலைவர் விட்டார் வந்ததும் தலைவர் சொன்னாரு உட்காந்துங்க வாங்க என்னை பார்த்து என் மூஞ்சில் முதல்ல இந்த எல்லையில கால வைக்கக்கூடாது நீங்க மட்டும் இல்லை எந்த ஊழியெல்லாம் நான் கால வைக்கக்கூடாது அப்படின்னு எத்தரவு சேர் போட்டாரு டீ போட்டாரு கொடுத்தாரு அவங்க கொண்டாடி கிட்ட சொல்லி குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு என்னோட ஒரு வார்த்தை சொன்னாரு இதே சேரையில தான் நீங்க வந்தீங்க வந்து எனக்கு சபையை கொடுன்னு கேட்குறீங்க நான் சொன்னேன் சபையை வந்து நான் தரமாட்டேன்னு சொன்னேன் ஆனா உன் பின்னாடி வந்து ஒரு பெரியவர் பக்கத்தில் வேண்டின்னு என் புள்ளகட்ட சபையை போது நீ கொடுக்கலன்னா உனக்கு விரோதமா என் பட்டையை எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த பெரியவர் மறந்துட்டாராம் டக்குனு என் பக்கத்துல இப்படி சில்வன் பக்கத்துல என் வலது பக்கத்துல சில்வன் நினைச்சான் சில்வன் நின்றுதான் அவர் பார்த்துக்கிறார் தலைவர் பார்த்த உடனே கனவு வந்துட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நடு ராத்திரில ஏன் இது மாதிரி அந்த அம்மா வந்தாங்க சிலுவை வந்துச்சு ஒரு பெரியவர் வந்தாரு அப்போ இது மாதிரி இருக்குது என்னவோ நடக்குது என்னவோ தெரியுது என்னமோ நடக்குது அப்படின்னு ஏதோ குழம்பு இருக்கிறார் அதுக்கப்புறம் என் நம்பர் இல்லை ஒன்றும் இல்லை சரி அந்த தெய்வம்னா கிறிஸ்துவ தெய்வம் தான் சொல்லிட்டு அப்போ அந்த கிறிஸ்துவ தெய்வம் நம்ம இட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிறாரு ஆண்டவர் எனக்கு இது மாதிரி படுக்கையில் எனக்கு இந்த கனவை கொடுத்து அதுக்கப்புறம் என்னை நிஜமாவே பக்கத்தில் எனக்கு ஒரு காரியத்தை உண்டாக்கி நேராக வந்து என்னுடைய கனவை அவர்கிட்ட சொன்னேன் அப்போதான் அவரோட கனவை சொல்லிக்கிறார் கத்தர் அவங்களுக்கும் தரிசனம் கொடுத்து எனக்கும் தரிசனம் கொடுத்து நான் வந்த பிறகு ஒன்றுமே கேட்கல உங்கள் வீட்டுக்காரி என்னன்னு கேட்கல நீங்கள் எங்கே போனீங்க ஒரு நாள் எப்படின்னு எதையுமே கேட்கல இதாம்மா சாவி அப்படின்னு என் கையில் சாவி கொடுத்தேன் சாவி கொடுத்த உடனே எடுத்துன்னு வந்து பஸ் இவங்க 2 பேர் தான் எனக்கு கிடைச்சாங்க இவங்க 2 பேர்கிட்ட சொல்லி இதெல்லாம் கழுவி ரொம்ப பாழடைஞ்சு ஒரு கூட நிறையா இருந்தாங்க அந்த குப்பை இதெல்லாம் அப்படியே கண்ணு குறையில இருக்குது இதெல்லாம் கண்ணு குறையில இருக்குது 6 வருஷமா பாழடைஞ்சு இருக்குது பீடி சிகரெட் என்ன நடக்கணுமோ அவ்வளோ இங்கே நடந்தது ஏதோ விபச்சாரத்தின் ஆவி கூட இது உள்ள இருக்குது ஏன்னா பாழடைஞ்சு இருக்கிறதுனால இது உள்ள யாரோ படுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சாமான்லாம் எடுத்துட்டு வந்து குடும்பமே நடத்துக்கிறாங்க இன்னும் அந்த சாமானை எடுக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாமே நடந்தது இந்த ஆலயம்ன்றது இல்லாம இது வந்து கள்ளர் புகையா மாறி இருக்குது 6 வருஷமா இது கள்ளர் புகையா இருந்ததுனால எல்லா ஆவியும் இங்க வாசம் பண்ணிடுது விபச்சாரத்தின் ஆவி பிசாசின் ஆவி தடையின் ஆவி தடை இங்கேயே சண்டெல்லாம் போட்டு பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடத்திருக்கிறாங்க எல்லாத்தையும் சரி கேட்டால் சரி இனிமே நான் ஊழியக்காரங்க உங்களை மாதிரி வந்து காரை வச்சு ஜெபிக்கும் போது எல்லாம் விலகிடும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு மனதைரியம் வந்துச்சு அப்போதான் நான் காசுக்கு நான் முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னேன் ஐயா அது மாதிரி எனக்கு வந்து சந்தோஷப்பட்டு நான் உடனே வரேன் நான் ஐயா பிரதிஷ்டை முடிச்சு ஏன்னா எல்லாமே எதையுமே சீட் பண்ண முடியல எல்லாம் ஆழமுது எனக்கு ஒரு கூலி ஆள் கிடைக்க மாட்டாங்க ஆச்சரிக்கு உங்களுக்கு தெரியாதா ஆச்சரிக்கு வண்டி எடுத்து ஒரு ஆளுங்க நான் ஒரு ஆச்சரி கிடைக்கல பெயிண்ட்டுக்காரி யாரும் கிடைக்கல சுற்றி சேர்ந்தது நீங்கள் மட்டும்தான் கிடைச்சிங்க டைல்ஸ் போடலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் டைல்ஸ் கூட இப்படி பணம் கிடையாது இது வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாம்னு முடியாது ஆனால் அந்த முன்ன வந்து வெயில் அடிக்குது கதவு நாசமாகும் முன்ன நேற்று அது மட்டும் வெல்டிங் ஆள் கிடைச்சா நேற்று அதை நேற்று வெல்டிங் நேற்று தான் பண்ணுறேன் முன்ன அது ஓடு போட்டுருக்கு நேற்று தான் நேற்று முந்தின 2 நாளில் இந்த பெயிண்ட் நடிச்சாங்க பெயிண்ட் காலம் கிடைச்சா பெயிண்ட் அடிச்சு அது மாதிரி யார் கிடைக்கிறாங்களோ அந்த வேலை மட்டும் இன்னும் பாத்ரூம் நாள் கிடைக்கல இன்னும் மற்ற இது கூத்து கிடக்குது புரியாய் போச்சு இதுக்கு ஆள் கிடைக்கல கரண்ட் ஒயருக்கு ஆள் கிடைக்கல வேற ஃபேன் போய்வாங்க எல்லாமே நான் ஒட்டிதான் ஒன்றும் முடியாது எனக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு எங்கள் பிள்ளைங்களாம் எனக்கு விரோதியாக மாறிட்டாங்க ஏன் மாறிட்டாங்கன்னா உனக்கு ஊழியுமே வேணாம் நீ மீறி போறேன்னா நீ ஒண்டி அலைச்சலன்னா போடு என்னன்னா பண்ணு நாங்கள் ஒண்டி ஹெல்ப் பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஊழிய செய்ய விரும்பலை நீ ஊழிய செய்ய போறனா அந்த ஆடை ஒரு உதவி செஞ்சு நீ ஒண்டிய போய் என்னன்னா கஷ்டப்படு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க மரம் உதவி செய்ய மாட்டாங்க புருஷனும் போயிட்டாங்க பொண்ணுங்களும் உதவி செய்ய மாட்டாங்க இன்ன வரைக்கும் யாராவது வந்தாங்களா
ஒரு ஆள் வந்து என்னை நிப்பாட்டாங்களா நைட்டு பண்ணணும் பட்னி அடினாலும் நீங்க படுத்துனாங்க இந்த ஃபேன் இல்லாத எவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்ல படுத்து தண்ணி நீங்களே சரி எல்லாத்துக்கும் கர்த்தர் பார்த்துப்பாரு. அவர் அனுப்பினவர் அவரே நடத்துவாருன்ற தைரியத்துல இந்த கர்த்தர் என்னை இருக்க வச்சாரு. முத நீங்க தான் வந்தீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பிரச்சனை நடந்தது. நான் அவர் என்னால எப்பவுமே உரிமையா பேசுவாரு, நானும் அவர்கிட்ட எப்பவுமே உரிமையா பேசுவேன். அது மாதிரி தான் நான் பேசினேன் தவிர அவர் குற்றப்படுத்தியோ குறை சொல்லியோ அவரை மட்டம் தட்டியோ கேவலப்படுத்தியோ பேசணுன்ற எண்ணம் என் உள்ளத்துல கிடையாது. ஆனா என்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியல. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆள் கிடைக்காத கஷ்டப்படுறேன். ஆனா அதுக்கும் நான் அவரான எப்பவுமே உரிமையா பேசுவோம். அவர் அதே மாதிரி என்னால உரிமையா பேசினார். ஆனாலும் இது என்ன காரியம்னா இது வந்து சத்துருவின் செயல். அவன் கொஞ்சம் அவன் அன்பா இருக்கிறவங்கள கூட சீக்கிப்பான். அது பிசாசு ரீதியா எனக்கு மூலமாகவும் எழுப்புவான், என் மூலியமாகவும் எழுப்புவான். எப்படியோ நாங்கள் நடக்கலாம் இல்லையா? அதனால ஏதோ பிசாசு கிட்ட நடந்துச்சு. ஆனாலும் காத்த ஜெயிட்டான். அவன் தோத்துட்டான். ஜெயிச்சுட்டாரா நடந்துச்சா? கர்த்தருடைய நாமம் எப்பவுமே மகிமைப்படும். அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசம் ஒரு முறையாக ஐயா சொன்னாரு இந்த பாசஸ் மீட்டிங்லாம் நடத்தலாம். அது அப்புறமா நான் வர வைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். ஏன்னா ஐயா எல்லாம் பாத்ரூம் அது இது ரெடி பண்ண வர வைக்கலாம் யோசிட்டேன். அப்புறமா திருப்பி மறுநாள் என்ன யோசனை வந்துச்சுன்னா அவர் வந்தாருன்னா ஒரு ஐடியா சொல்லுவாரு. ஆனால் எது எப்படி தந்தாலும் பரவாயில்ல அவர் வரட்டும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் ஐயா எப்படி தந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உங்களுக்கு மனசுல போடுற ஐடியா உங்களுக்கு சொல்லிட்டு போங்க. அப்பதான் இப்ப பாரு அவர் என்ன சண்டை போட்டது இது ஒரு நன்மைக்காக, நான் அவர்கிட்ட கத்தது ஒரு நன்மைக்காக. ஏன் அப்படின்னா நீங்களே 2 பேரும் என்ன பண்ணீங்க தெரியுமா? நம்மளால பாவம் 2 பேரும் சுத்தி ஒரு சண்டை போட்டுருந்தாங்க, நின்று அந்த பாத்திரம் சரி அப்படி நீங்களே என்ன பண்ணீங்க சொல்லாதீங்க அதை சரி பண்ணுறீங்க. இது நன்மைக்காக தான், இது தீமைக்காக அல்ல. அதனால கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்காகவே செய்வார். அவர் நன்மையானதை தான் செய்வார், அதாவது தீமையானதை செய்ய மாட்டார். நன்மைக்காக தான் ஒரு காரியமே பிரச்சனை உருவாகும், நன்மைக்காக தான் சகலமும் நடக்கும் சொல்லி ஆண்டவரே செஞ்ச இந்த காரியத்துக்காக நன்றி சொல்லி இந்த சாட்சி ஏற்படுத்துகிறேன். Amen. Praise Amen. God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உண்டு. கர்த்தரோடு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவாதி தேவனுக்கு துதிகரமை உண்டாவதாக. நீ அழைத்து வந்த ஆண்டவருக்கு நாட்களில் இந்த உயிர்த்தை ஆண்டவர் கட்டி எழுப்பும்படி மறுபடியும் தாவீது கூடாரத்தை தேவன் கட்டி எழுப்பத்தக்கதாக மறுபடியும் தேற்றுவீர் என்ற வார்த்தையின்படி இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் இந்த ஊழியத்தை தொடங்குகிறார். 6 வருஷம் இந்த ஊழியம் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று முதல் தேவன் தொடங்கும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். எளியான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உண்டு உண்டு Oh
அப்போஸ்தலர் 30ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் நசரேயனாகிய இயேசுவை கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி நடந்தார். பரிசுத்த ஆவியினால் பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது அவரை பிதாவாகி தேவன் அபிஷேகம் பண்ணினார். அதனால அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். நன்மை என்றால் என்ன அப்படின்னு அந்த வசனத்திலே இருக்கிறது. என்ன இருக்கிறது? பிசாசில் அகப்பட்டவர்களை விடுவிப்பது நன்மை, குணமாக்குவது நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார். ஆகையினால தேவன் நன்மை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையானதை தான் தருவார், நன்மையைத்தான் தருவார். இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நன்மையை கொடுக்கும்படிதான் விரும்புகிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியினாலே பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ணினது எதற்கு சொன்னால், நன்மை செய்யும்படியாக, வருகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக, வருகிற இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக. அன்பு எதிலே விளங்கும்? மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலும் தான் அன்பு விளங்கும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். வாயினாலே அல்ல, கிரியினாலே செய்வதுதான் அன்பு என்று வேதம் சொல்கிறது. அன்பு பூரணப்படுவது எப்போதுன்னா, வாயில சொல்லும் போதும் அல்ல, அது கிரியை காண்பிக்கும் போதுதான் அன்பு பூரணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை பூமியில மனிதனாய் அனுப்பினார். அனுப்பி அவரை தியாகம் பண்ண வைத்தார். அவர் கொலை செய்யப்பட ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் பிதாவின் அன்பு, பரலோக தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது மனுஷர்களுக்கு. ஆகினாலே நாம் ஊழியம் செய்கிற போது, நாம் நன்மை செய்கிற போது, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அனுபவத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். அதுதான் நன்மை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை தேவனுடைய இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொன்னா, இந்த சபையிலிருந்து தேவன் இந்த பகுதியில் உள்ள சுற்றி இருக்கிற 7 கிராமங்களிலும் எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்யக்கூடாது. ஜாதி வித்தியாசம் பாராமல், உயர் ஏற்றத்தாழ்வு பாராமல், ஏழை பணக்காரன் பாராமல், படித்தவன் படிக்காதவன் பாராமல், எல்லாருக்கும் நன்மை செய்வதற்கு தான் இந்த சபையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆகையினாலே அந்த நன்மையை நாம் சுதந்திரிக்கணும், மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அந்த அன்பிலே தேவன் நம்மை நடத்துகிறார். அதற்கு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். இயேசு எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நுழைந்த போது ஃபர்ஸ்ட்ல என்ன செய்தார்? குருவி விற்கிறவர்களை, ஆடு மாடு விற்கிறவர்களை, புறா விற்கிறவர்களை, வியாபாரம் செய்கிறவர்களை, கடன் கொடுக்கிற காசுக்காரர்களை அவர் நீக்கி போட்டார். எல்லாரையும் அவர் உக்கிரகமாய் இறங்கி எல்லாத்தையும் நீக்கி போட்டார். எல்லாத்தையும் சபையை விட்டு நீக்கினார். அதுபோல சபைக்குள்ளே நாம் தேவனுக்கு பக்தியாயிருந்து ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியமாய் நாம் செயல்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்களை நாம் நீக்கி போட வேண்டும், அகற்றி போட வேண்டும். பணத்துக்கு காரணமாயிருக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் நீக்கி போட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, அது நீக்கப்பட வேண்டும். முதலில் எலியா தேவனுடைய வல்லமையை சுதந்திரிக்க என்ன செய்தான்? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லா மக்களும் சத்தமிடுவதற்கு காரணமாயிருந்தது என்ன? எலியா தன் பலிபீடத்தை சொப்படித்தான். அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான், அங்கே கற்களை அடிக்கினான், அங்கே விறகுகளை வைத்தான், அங்கே ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தும்படியே பலிபீடத்தை
அந்த தண்ணீர்களையும் அந்த விறகுகளையும் எரித்து போட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று சொன்னார். நாம் படிப்பிடமாய் இருக்க வேண்டும், நம்மை தியானம் செய்ய வேண்டும், நம்மை அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சுதந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பலியாய் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய அக்னி நமக்குள்ளே காணப்படுகிறதான எல்லா மாமிசமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் அக்னியால் சுத்தரிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பக்கத்துடைய வல்லமை இறங்கும். இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள் சென்னையில 3 இடத்துல பெந்தைக்கோஸ்தே பெருவிழா நடக்குது. ஒரு இடத்துல 2000 பேர் கூடுறாங்க, ஒரு இடத்துல 7000 பேர் கூடுறாங்க, ஒரு இடத்துல 50,000 பேர் கூடுறாங்க. இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு, இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே பெருவிழா, இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் வாசிங்க 1:8. அப்போஸ்தலர் 1:8. பெந்தைக்கோஸ்தே என்ன அர்த்தம் சொன்னா 50வது நாளில் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து மாம்ச சரீரத்தில் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரலோகத்துக்கு போன பிறகு பூமியில இயேசு இல்லை. 50 நாள் கழித்து 50வது நாள் ஆண்டவருடைய வல்லமை பூமியில இறங்கிச்சு. அல்லேலூயா. ஆம், அவர் பரிசுத்த ஆவி அவரிடத்தில் வந்தபோது வாசிக்க அந்த இடத்தை வரும்போது நாம பலன் அடைகிறோம். ஊழியம் செய்வதற்கு ஒரு பலன் தேவை. அதற்கு பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவியானுடைய நடத்துதல் இல்லாம நம்ம ஊழியமே செய்ய முடியாது. சுய சிந்தனையினால, சுய சோத்திரம் காரியங்களால, சுய விருப்பங்களால நம்ம ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்தாவின் பலத்தினால நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தியாகம் பண்ணுறோம். பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும்போது நீங்க பலன் செய்வீங்க. ஆவியில நிறைந்து ஒவ்வொரு நாளும் ஒழித்து குறித்த காரியங்களை ஜெபித்து நம்ம தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற காரியங்களை நம்ம அர்ப்பணிக்கணும். வழிபடத்தை நமக்குள்ள சரிப்படுத்தணும். இந்த ஊழியத்துக்கு தடையா நம்மகிட்ட என்ன இருக்குது? இந்த ஊழியத்துக்கு தடையா நம்மகிட்ட இருக்கிற விஷயம், தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்ன, அதை நாம் ஆண்டவருக்குள்ள அர்ப்பணித்து நாம் சரி பண்ணி பரிசீலித்து நம்மை தியாகம் பண்ணி ஆண்டவருடைய குணாதிசயங்களை தரித்துக் கொண்டு அவருடைய சோத்திரம் இயேசுவை நாம் தரித்துக் கொண்டு நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காணணும், நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் இயேசுவின் வசனத்தை தியானிக்க வேண்டும். நம்மிடத்தில் பேசுகிறவர்களுக்கு நாம் சாட்சி சொல்ல வேண்டும். நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் அவருடைய மகத்துவத்தை பேசக்கூடாது. எதுவுமே பேசக்கூடாது, வேற எதுவுமே சொல்லக்கூடாது. வேறு மாத்திரம் பேசி நாம் நடந்தால் ஆண்டவருக்குள்ள நம்ம ஜெயாலியா இருக்கும். அப்படின்னா ஜெயம் கொள்கிறவன் பாக்கியவான் என்று வேறு சொல்கிறார். நம்ம ஜெயம் கொள்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். ரொம்ப சுகபோகமா ஊழியத்தில் நமக்கு ஒன்றுமே வராது. சோதனை சகிக்கிற மாமிசம் பாக்கியவான். சோதனைகள்லாம் நம்ம சகிக்கணும். இது நிமித்தம் வருகிற சோதனை, வேதனை, நெருக்கம், போராட்டம், கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம சகிக்கணும், சகித்துக் கொள்ளணும். சோதனைகள் மற்றவங்க நம்ம சொல்லக்கூடாது. மற்றவங்க நம்ம அர்த்தமா எழுவாங்க. நம்ம தேவனிடத்தில் சொல்லணும், நம்ம சகிக்கணும். சகிக்கும் போது உத்தமன் என்று விளைவிக்கும் பின்பு தேவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவகிரீடத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது அந்த வசனத்தை வாசிக்க 2ஆம் அதிகாரமா வாசிக்க. நாள் வந்தபோது நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டோம், ஓரிடத்தில் கூடி வந்தோம். சடுதியாய் ஒரு முழக்கம் வந்தது. வீடு முழுவதும் அல்லாமலும் அக்னி அங்கே இறங்குது. நல்ல கவனிச்சீங்களா? எலியாவின் அந்த பர்வதத்தில் அக்னி இறங்கினது. அதே போல மனுஷர்கள் மத்தியில அக்னிமயமான நாவுகள் அக்னி இறங்கியது. அதற்கு காரணம் அங்கே அந்த வசனத்தை வாசிக்க ஓரிடத்தில் அந்த வசனத்தை வாசிக்க ஒருமனப்பட்டார்கள். இந்த வசனத்தை நம்ம 4 பேர் ஜெபம் பண்ணாலும் 10 பேர் ஜெபம் பண்ணாலும் ஒரே மனசு இருக்கணும், ஒரே கட்டுப்பாடு இருக்கணும், ஒரே தேவசித்த இருக்கணும். ஒருமனப்படணும். ஒன்று ஒரு மனம். இயேசுதான், இயேசுவின் ஊழியம் தான் அந்த ஒரு மனம். அந்த
ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம். அடுத்து வாசிங்க. ஓரிடத்தில் வந்தார். எந்த ஓரிடம்? இந்த இடத்துல. இந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில இருந்து ஆராதிக்கிறதால இந்த இடத்துல, இந்த ஓரிடத்தில் நம்ம அங்கங்கே குடும்பமா இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த ஓரிடத்தில் வந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்தில் வந்தார்கள். அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடையால் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னி இறங்கியது. அக்னிமயமான நாவுகள் அந்நிய பாஷையை பேசி அந்தகார வல்லமைகளை விரட்டினார்கள், அந்தகார கிரிகளை அழிச்சு போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாள் இன்றைக்கு தான் வந்துச்சு. எப்படி 2026 ஆண்டுகளுக்கு முன்பு சீசர்கள் அக்னிமயமான நாள் அனுசரித்தால் நிரப்பப்பட்டார்களோ அந்த நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் நம்ம முத இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இங்கே ஒரு ஆராதனை, இங்கோடு ஜபம் 6 வருஷத்துக்கு பிறகு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இது நான் நினைச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு வந்ததல்ல, அவங்க நினைச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இங்கே ஏற்பாடு பண்ணதல்ல, தேவனே நியமித்த நாள். எப்பொழுது தொடங்கப்பட்டது? பெந்தேகோஸ்தே நாளில் இங்கே தொடங்கப்பட்டது. அப்போ அடுத்த ஆண்டில் நம்ம இந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆர்ப்பரித்து நாம் ஜெபிக்க இந்த இடத்திலே நாம் கூடி வர வேண்டும் என்பதை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருடைய ஊழியம் என்று இது நடத்தப்படும் போது அநேகர் வருவாங்க. என் ஊழியம், என் வீடு, என் சொந்த வீடு அப்படின்னா அநேகர் வரமாட்டாங்க. ஆண்டவருடைய ஊழியம் என்றால் அநேகர் வருவாங்க. இதை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வருவாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் வருவாங்க, எல்லா பெரியவர்களும் சிறியவர்களும் வருவாங்க. இங்கு வரும்போது அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு இடத்தில் வந்து வாசம் பண்ணி தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவனை பாடும்போது இந்த இடத்துல ஸ்தோத்திரம் அநேக நன்மைகள் உண்டாகும், அநேக மகிழ்ச்சி உண்டாகும், அநேக ஜீவன் உண்டாகும், அநேக வேற என்ன சொல்லப்படுகிறது? நன்மை, மகிழ்ச்சி, ஜீவன். ஆசிரியர் 33 சங்கீதம் 133 1 வாசிக்கும் போது, சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாம் கூடும்போது எத்தனை நன்மை, இன்பம் என்பது மகிழ்ச்சி, நன்மை என்பது அநேக விதமான நற்காரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சி அடைக்கும். வரவங்க எல்லாரும் மகிழ்ச்சி கிடைக்கும். நோயாளியா வந்தா இந்த இடத்துல சுகமாகப்பட்டு சுகமுள்ளவர்களாய் போவாங்க. வேர் பிடித்தவங்க வந்தா இந்த இடத்துல வந்து வேர் நீக்கப்பட்டு செல்வனை நீக்கப்பட்டு விடுதலையோடு போவாங்க. சோத்திரம் மன கஷ்டத்தோடு வந்தா, துக்கத்தோடு வந்தவர்களுக்கு அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவனுடைய அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அநேகரை இங்கு தரித்திரங்களாய் கொண்டு வருவார். அவர்களின் ஆலயத்திலே வந்து அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுவார்கள். அதற்கு ஒருவர் தேவை. வாசம் பண்ணி தேவனுக்கு முதலீடு கொடுக்கணும். இந்த காரணத்தை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பிசினஸ் நடக்கக்கூடாது. ஆராதனை, பாடல், ஜபங்கள், இந்த காரியங்கள் இங்கே நடக்கும்போது தேவன் பலத்த அற்புதங்களை செய்வார். யாரும் வந்தவங்க எது வேணாலும் போட்டோம், நம்ம இங்கே வீட்டுமாய் ஜபத்தை நடத்தும் போது ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வருவார், எல்லாரையும் இழுத்து கொண்டு வருவார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் காடைகளை கீழ்காத்து வீசி கொண்டு வந்தது போல இங்கே அநேக மக்களை, அநேக சகோதரர்களை சகோதரிகளை, அநேக பாசக்காரர்கள், அநேக ஜாதிகளை, மேன்மக்கள் கீழ்மக்கள் எல்லா மக்களையும் கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். அவர்களை விசாரிப்பதிலிருந்து நீங்கி குணமாக்குவார். அவர்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்பதற்கு இது தொடக்கமாக இருக்கிறது. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாட்களிலும் இங்க வந்து ஊழியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மண்டேலிருந்து ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் இங்க மற்ற எல்லா பணிகளை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அவருடைய ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அந்த ஆராதனை நாளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பழைய பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளில் ஆராதனை நாளில் வேலை செய்ய போறவங்கள, ஓய்வு நாள் ஆராதனை நாளில் கட்டளை மீறுகிறவங்களை கல்லிருந்து கொண்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த குற்றவாளிகளாய் மாறக்கூடாது. நாம் ஆட்சிக்கிழமை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பமாக இருந்து ஆராதிக்கிறோம். வேற எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது. கர்த்தருக்கு தான் முதலிடம், அவர்தான் தலைவர். அவரு சொன்னதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அது
அப்படி செய்தால் அது சரி. இல்லைன்னு சொன்னால் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று எபிரேயர்கள் சொல்லப்பட்டிருக்கிற 10:25. அதனால மனப்பூர்வமான பாவம் செய்யாதவர்களுக்கு பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். நான் பரிசுத்தமாயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 22 பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் 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 நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லத்தக்கவன் பூமியில யாருமே இல்லை. அதனால இதை சரிபடுத்தி நன்மைகளை பெறுவோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம், அநேக மக்களுக்கு நன்மையை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் போட்டிருக்கு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் போட்டிருக்கு. நான் வந்து யாத்திராகமம் 20ல சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து இந்த வசனம் என்னன்னு பார்த்தாங்க, சிலம் அந்த வசனம் என்னன்னு பார்த்தாங்க, நான் வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலையும் நான் வந்து இங்க வருகிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். யாத்திராகமம் 20:24 வாசிங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை பாடுகிற, என் நாமத்தை ஆராதிக்கிற, என் நாமத்தை உயர்த்துகிற, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, கீர்த்தனம் பண்ணுகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் நான் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து எந்த சாணமாக இருந்தாலும் சரி, இது ஏற்கனவே விழுந்து போய் திருப்பி கட்டப்பட்ட சாணமாக இருந்தாலும் சரி, இது அநேக பாவம் நிறைந்த இடமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிப்பேன். யாரும் தடுக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது, யாரும் செயல்பட முடியாது. ஒன்றே ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிவது நமக்கு வேறான காரியம். கர்த்தர் அதை செய்வாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை. அவங்க ஸ்தோத்திரம் ஒரு நாள் ராத்திரி 10:30 மணியோ 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. சொல்லிட்டு என்னோட என் வீடு சபை பாழாய் கிடக்கிறது கதறி அழுதாங்க. நான் சொன்னேன், நம்ம ஒரே வழி ஜெபந்தாமா, நீங்கள் பொறுமையாக இருங்க, ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த வாரத்திலேயே அவங்க ஃபோன் பண்ணி, ஐயா சாமி கொடுத்துட்டாங்க ஐயா, அங்கே நம்ம ஆலயம் நடத்தலாம்னு சொன்னாங்க. நான் சொன்ன வார்த்தையின்படி அந்த வாரத்திலேயே ஆண்டவர் சாமி கிட்ட பண்ணினார். ஸ்தோத்திரம். அது சாமி கிடைத்த உடனே அடுத்த நாள் வந்து பார்க்கலாம், ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் கூப்பிடாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு இது. வேதம் சொல்லுகிறது, கல்யாண வீட்டிற்கு இயேசுவுடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் அழைக்கணும். அப்போ ஆண்டவருக்கு சித்தமானால் அவங்க கூப்பிட்டா நம்ம போக, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாங்கலையா, ரொம்ப சில தாறுமாறாக இருக்கிற மாதிரி இருக்குது, மனசில் சரியாக படலை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் படத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் போக வேண்டிய இடத்தை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய காரியங்களும் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. அது சரி செய்யப்பட வேண்டும். இங்கே வருகிறவர்களுக்கு நாம் உட்கார்வதற்கு பாய், சேர் மற்றவைகளை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். அதே மாதிரி அவங்க உட்கார்வதற்கு காற்று வசதிப்படுத்த வேண்டும். வளவு பாத்ரூம் போகிறது 1 மணி நேரத்துக்கு வயசானவங்களாம் பாத்ரூம் போவாங்க 1 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணிக்கு காலையில் வந்தாங்கன்னா பாத்ரூம் போவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணணும். 20 கூட்டமானால் இந்த லைட் அமைக்க வேண்டும். இதுலேயே நாளை இந்த லைட் போட வேண்டும், இந்த ஃப்ரெண்டில் லைட் போட வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அதாவது என்ன தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணணும். கடன் வாங்கி செலவு பண்ணி கடன் வாங்கிட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். இப்போ நம்ம வேலையை வெளியே வச்சாச்சு, முடிஞ்சது. இதை கிளீன் பண்ணிவிட்டு அடுத்து கூட்டங்களை தொடர்ந்து நடத்தணும். இன்றைக்கி நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கூட்டங்கள் நடத்தணும். நாங்கள் வரும்போதே பேசிக்கிட்டு வந்தோம், ஐயா அந்த வாரமும் போவோம், அடுத்த வாரமும் போவோம், அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது சில காரியங்களை தேவன் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகையினால தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியர்கள் கட்டப்பட ஒருமனப்பட்டால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒருமனப்படாவிட்டால் தேவனுடைய கிரியை நாம் இங்கே பார்க்க முடியாது. நம்முடைய தியாகமும் நம்முடைய அன்பும் நம்முடைய ஆவியானுடைய நடத்துதலும் நமக்கு தேவை. ஆண்டவர் அதை செய்யும்படிக்கு நாம் எல்லாரும் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்களில் நம்மை கூட்டி சென்றிருக்கான்.
பெந்தேகோஸ்தே நாளில் நம்மை இந்த இடத்துல ஆண்டவர் ஆராதிக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம். புஷ்பராணியம்மாவுக்காக அவர்களுக்கு தேவன் அவர்கள் மூலமாய் இந்த சபையை கட்டினதற்காக அவர்கள் மூலமாய் தேவன் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்ததற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லையெங்கிலும் இருக்கிற பிசாசுகளை, செய்வனைகளை, தேவர்களை, மந்திரங்களை, தந்திரங்களை, அசுத்த ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொள்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுற்றிலும் கர்த்தர் வேலை எடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கட்டுகளெல்லாம் கர்த்தர் உடைப்பார். அந்த கால கிரிகளெல்லாம் அப்புறப்படுத்துவார். விரோதமாய் செயல்படுகிற அந்த கால வல்லமைகளை, கொள்ளாத ஆவிகளை, செத்த ஆவிகளை, தேவன் ஆவிகளை, மந்திர சூன்ய ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நடத்தும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு தேவன் தேவையான பண ஆதாரங்களை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்வதற்கு வேண்டிய பலனை, பொறுமையை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை ஆண்டவர் சகோதரிக்கு கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த போட்டு நிறைய ஆவிகளை கண்டு தொடர்புபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆயிரத்தி ஏழாயிரம் உம்முடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்ற இந்த அந்த அடிப்படையிலே இந்த இடத்துல ஆராதனை, பாடல், ஜெபம், சாட்சி, வேதவசனங்கள், பிரசங்கங்கள் ஆண்டவரே நடந்திருக்கிறது. இது தொடர்ந்து கர்த்தர் நடத்தணும். எல்லா தடைகளையும் நீக்கணும். மாம்சமான கிரிகளெல்லாம் அப்புறப்படுத்தணும். ஆண்டவரை போராடுகிற அந்த அந்நிய நூற்றுக்கின் ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி செயலங்கள் பண்ணும். ஆண்டவரே ஆலயலூயா. எல்லா தீமைகளை நீக்கி போடும். எல்லா ஆண்டவரே அந்நிய வல்லமைகளை நீக்கி போடும். ஆண்டவரே உங்களுடைய பாடல், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வசனம், உங்களுடைய காரியம், உங்களுடைய நன்மை, உங்களுடைய பலன், உங்களுடைய மகிழ்ச்சி அது மாத்திரம் நடக்கணும். என் ஜெப வீட்டிலே வருகிறவர்களை நான் மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றும் செய்யும். அம்மாவுடைய 2 பிள்ளைகளும் அவர்களை சார்ந்த உறவினர்கள் எல்லாரும் இடத்துக்கு ஆராதனைக்கு வரணும். அதற்கு விரோதமாக சிறந்த காலத்திலே நான் புறப்படுத்துகிறேன். எல்லா கட்டுகளையும் உடைத்து சொல்லுகிறேன். ஆகவே இந்த ஆராதனைக்கு தேவன் திரளான மக்களை கொண்டு வர வேண்டும். வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து மக்களை கொண்டு வரணும். ஆகவே ஸ்தோத்திரம். உணர்வை உண்டு பண்ணுகிற, கலவரம் உண்டு பண்ணுகிற எல்லா புதிய சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்பட்டு கட்டுண்டு செயல் போவதாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன், மகிழ்ச்சியின் தேவன், மகிமையின் தேவன் ஆளுடைய இடத்திலே ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் நன்மையானதை கட்ட தருவாயின் வார்த்தையின்படி நன்மையானது இந்த இடத்துல திரளாய் நடக்கும்படிக்கு நான் இதை ஆசீர்வதிக்கிறேன். எல்லை எங்கிலும் உடைய தூதர்களை நிறுத்துகிறேன். ஆகவே அவர்களுக்குரிய தேவ தூதர்களை அவர்களுக்கு துணையாக கொடுப்பீராக. விசேஷமாக வந்து பாக்கியமாக ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவியாக வரட்டும். சகோதரர்கள் இந்த ஊழியத்துக்கு வரட்டும். அவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கட்டும். ஆவண குடும்பத்தில் இல்லாமல் எல்லா வேலையும் சிறப்பாய் செய்ய அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தவர்களும் ஆசீர்வதித்தார்கள். அங்கு இருக்கிற 2 பிள்ளைகளையும் கரம் கொடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து நன்மை நாளை நடக்கும். மகளை கொடுத்து ஆசீர்வதி தெரிவித்தாலும் பலனைத்தாலும் நன்மைதான் நடக்கும். தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லா புதியக்கான மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் அனிமைக்கும் சமாதானம், சந்தோஷமாக இருக்கும் பலன்
பாக்கியங்கள், மேன்மைகள், சுகங்கள், நீடித்த வாழ்வு, நித்திய ஜீவன் தொடர்ந்து நம் அனைவருக்குள்ளே எல்லா பரிசுத்தவான் நம்மோடு கூட இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா.